தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழின்னு எந்த மலையாளி பேசினாலும் அந்த மொழிக்குள்ள இருக்கிற சக்தி இதுதாங்க. சமஸ்கிருத திணிப்பு எவ்வளவு சிறந்தது தெரியுங்களா? ஹிந்தி திணிப்பு ஒவ்வொரு தமிழருக்குள்ளேயும் இருக்கிற உணர்வுங்க ஹிந்தி படிக்கணுங்கிறது. இந்த பெரியார் திணிப்பு தமிழர்களுக்கு எதிரானதுங்க. இந்த பெரியார் திணிப்பு சமஸ்கிருத திணிப்பை விட, ஹிந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு ஆபத்தானது. சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்துல உற்சாக பானத்துல கல்லு குடிச்சு தெருக்கு வாடா, கல்லு குடிச்சு எவன் கேட்டால் திம்முடா நடடா, சோழ வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடான்னு பேசுக சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று. அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுங்களா? நாம் நாடார் தமிழர். என்ன புதுசா நாடார் தமிழர் நல்லா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? சமஸ்கிருத திணிப்பு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள்லாம் நாடார் தமிழர்கள் அப்படின்னு பல வகையா பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் இந்த நாம் நாடார் தமிழருக்கு சிறப்பு ஒண்ணு இருக்குங்க. இந்த நாடாருங்கிறது சாதி இல்ல, எதையும் நாடார், பதவியை நாடார், வெற்றியை நாடார், தன் வெற்றி மட்டும் இல்லாம கூட இருக்கிற யாரோட வெற்றியும் நாடார். ஆனா பணத்தை மட்டும் நாடார் இல்ல, பணத்தை தேடி போறவரே இவரு மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. இந்த நாம் நாடார் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காருலங்க, அவருக்கு சமஸ்கிருதம் தேவபாஷா தேவபாஷா தேவபாஷா, ஹிந்தி தேசா பாஷா தேசா பாஷா, இது ரெண்டையும் எதிர்த்தாருல பெரியாரு. அவரைத்தான் இவர் எதிர்ப்பாரு. ஏன்னா இவருக்கு தமிழ் மொழி மேல பற்று ரொம்ப அதிகம். இந்த சமஸ்கிருதத்தை திணிச்சாங்கல்ல, அவங்க தமிழ் மொழிய பத்தி என்ன பேசியிருக்காருன்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. படிக்கலைங்க, படிக்க முடியலைங்க. ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது போடா. இவருக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சதால இவருக்கு பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காரு தமிழை பத்தி அப்படிங்கறத மட்டும் படிச்சுட்டாரு. தமிழ் சனியன், தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் தேவையற்றது அப்படின்னு பெரியார் சொன்னதையெல்லாம் விழுந்து விழுந்து படிச்ச இவரு இந்த சமஸ்கிருதத்தை திணிச்சாங்கல்ல, ரொம்ப நல்லவங்க. அவர் இந்த தமிழ நீஷா பாஷைன்னு சொல்லியிருக்காரு. நீனா என்ன, நான், சானா என்ன, பார், நீ பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீஷ பாஷைன்னு எல்லாம் அவங்க சொல்லுங்க. நீஷா அதாவது போற்றி பார் தமிழை, பார் தமிழை, போற்றி பார் தமிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குறள். இந்த பெரியார் கோஷ்டிங்கெல்லாம் சேர்ந்து திருக்குறளை திருக்குறள் திருக்குறள்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவெல்லாம் எவ்வளவு மரியாதையா அத தீக்குறள் தீக்குறள்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா அந்த புக் எடுத்து தீக்குள்ளையே போடுங்கன்னு கூட அழகா சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த தீக்குள்ள, வேள்வி தீக்குள்ள போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டா நேரா கடவுள்கிட்டயே போயிரும். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க திருக்குறள் புத்தகத்துக்கு. இதெல்லாம் சீமானால படிக்க முடியாம போயிருச்சுங்க. ஏன், என்ன காரணம்? அவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, ஹிந்தி தெரியாது போடா. இந்த புனிதமான நீச பாஷையான தமிழ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், புரியும். சனியன் தமிழ்னு சொன்ன பெரியாரை இவர் எதிர்ப்பார், நீச பாஷைன்னு சொன்ன பெரியவாக்களை அவர் போற்றுவார். அதனாலதான் அவரோட பிள்ளைங்களை சனியன் தமிழ படிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நாள் நான் வென்று இந்த மண்ணில் ஆட்சி அமைப்பேன், அன்னைக்கு இந்த சனியன் தமிழை தூக்கி வீசிட்டு நீஷா பாஷையான தமிழ இங்க அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இங்க நீஷா பாஷையான தமிழ்ங்கிறது தமிழ போற்றி பாதுகாக்கிறதுங்க. சான்ஸ்கிரிட் பெருசுன்னு அவங்க நினைச்சாலும் தமிழைத்தானே அவரு நீஷா பாஷைன்னு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அவ வீட்ல எல்லாம் தமிழ்ல தாங்க பேசுவாங்க. ஜலம் கொண்டு வா, சாதம் ஆயிடுத்தா, இப்படி எல்லாம் தமிழ் பேசி தமிழை போற்றுன்னு ஆளுங்க அவங்க எல்லாம். இந்த பெரியார் கோஷ்டிக சனியன் தமிழ்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? தமிழ்ல பெரிய புராணம்னு மாபெரும் தத்துவ நூல் ஒண்ணு இருக்குங்க. இந்த ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அப்பர், அந்த மாதிரி நிறைய பேரு தமிழ்ல நிறைய எழுதி இருக்காங்க. இப்படி எழுதின தமிழ் தாங்க இவ்வளவு நாள் நம்மள போற்றி பாதுகாத்துட்டு இருந்தது. யோசிச்சு பாருங்க. சூத்ரன் சூத்ரன் எவ்வளவு அழகான தமிழ். இந்த நீசா பாஷை தமிழ்ல இருக்கிற அந்த வார்த்தையை விட்டுட்டு சனியன் தமிழ்னு சொன்னவங்க நம்மளையெல்லாம் அந்த மகன்னு சொல்றாருங்க. யோசிச்சு பாருங்க. சூத்ரன் எவ்வளவு அழகான மரியாதையான பேரு. அப்படியே பவர் ஏறுங்க. சூத்ரன்னா என்ன, சூத்ரன்னா என்ன, நம்ம உழைச்சாதாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். நீ நெய்ய வேணாலும் கேட்கலாம், நக்கி கூட சாப்பிடலாம், ஆனா உற்பத்தி பண்றது யாரு? நான் தான்.
நான் தான் சூத்திரன் தான் உற்பத்தி பண்றேன். உனக்கு வீடு வேணுமா? நான் கட்டினாதான் உனக்கே வீடு. சூத்ரன் சூத்ரன் இப்படி பல பெருமைகளை கொண்ட வந்தாங்க சூத்ரன். அப்பேற்பட்ட சூத்ரனை கொண்டு போய் தமிழன் திராவிடன் அப்படின்னு சொன்னா யாரை ஏத்துக்குவா? யாரு தமிழன் தெரியுமா உங்களுக்கு? இந்த சூத்ராங்கிறவங்கள ஏத்துக்கிட்டவங்க தாங்க தமிழன். ஆனா இந்த திராவிட கட்சிக்காரங்களுக்கு மானமும் நொறிவும் நொனிதற்கு நொலகாமா. என்ன கிறுக்கணுங்களா இருக்காங்க? அடிமையா இருக்க மாட்டாங்களா இவங்க? 1400 வருஷமா சூத்திரன்னு சொல்லி எவ்வளவு பெருமையா இருந்தோம். நம்ம நிலத்தை ராஜா நம்மள கேட்காமலே எடுத்துக்கலாம். இந்த உரிமையை கொடுத்தது யாரு? நான் தானே. எப்பேற்பட்ட பெருமை மிக நம்மள போய் நீ அடிமையா இருக்காத அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரியல. சமஸ்கிருதமும் ஹிந்தியும் நமக்கெல்லாம் எவ்வளவு நல்லது அப்படிங்கறத நான் சொல்றேன் கேளுங்க. என் பர்சனல் லைஃப்ல நடந்த அனுபவத்தை சொல்றேன், அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க அது ரெண்டும் எவ்வளவு சிறந்ததுன்னு. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இங்க இருக்கும் சாதியேற்றத்தாழ்வை ஒழிப்பதற்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் போராடிய மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சோத்துக்கே வழி இல்லாம இருந்த அப்பேற்பட்ட என்ன இந்த சமஸ்கிருதமும் ஹிந்தியும் பேசுறவங்க இருக்காங்கல்ல, ஒரு நாள் வந்து அவங்க என்கிட்ட பேசுனாங்க. உனக்கு 1000 கோடி தரேன், உன் ஃபேமிலிக்கெல்லாம் செட்டில்மெண்ட் தரேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே சரின்னு ஒத்துனுட்டேன். என் ஆத்த பார்த்தேலா, கடற்கரை ஓரத்துல இருக்க பெரிய ஆத்து என் ஆத்து தான். ஆத்துக்கு முன்னாடியே 5-6 கார் நிக்கிறது. ஆறு கொடுத்தா அதுக்கு முன்னாடி சோத்துக்கே பாராட்டு கிடந்த என் வீட்டுல இன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் 15 பேரை வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் படிச்சுட்டு இருக்கிறவா அவளோட கண்ணு என் மேல பட்டதுதான். அவளோட கடைக்கண் பட்டதற்கே நான் கடற்கரையோரத்துக்கு வந்துட்டேன். நெற்றிக்கண்ணே என் மீது பட்டிருந்தால் நிலாவுக்கே சென்றிருப்பேன். இந்த பெரியார் கோஷ்டிகளுக்காக பேசி என்ன பிரயோஜனம்? அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. எது சுயமரியாதையா? யாருக்கு வேணும்? மானங்கிட்டு போய் திங்கிற பிரியாணியில இருக்கிற டேஸ்ட் சுயமரியாதையோட சாப்பிடுற கஞ்சில இருக்குமா? வேணா நீ அடிமையா இருந்துட்டு போ, நான் அடிமையா இருக்க வாய்ப்பு இல்லையே. அவளோட கடைக்கண் பார்வைப்பட்டதுக்கே நான் கடற்கரையோரம் வந்துட்டேன். அவளோட நெற்றிக்கண் பட்டிருந்தா நான் நிலாவுக்கே சென்று போயினாலவா? அப்புறம் நான் எப்படி அடிமையா இருப்பேன்? எப்படி அடிமையா இருக்க? நான் தான் சுதந்திர ராஜராஜ சோழனாய் விடுவேன் அல்லவா? சத்திரியன், வீர சத்திரியனாய் விடுவேன். இனி யாரும் என்னை செபாஸ்டியன் சைமன் என்று கூப்பிட இயலாது. இனி நான் செபாஸ்டியன் சைம வர்மனாய் விடுவேன். வர்மன் என்றால் சத்திரியன், ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேவிகள் எத்தனை பேரோ. விஜி, தேன்மொழி, கயல்விழி, அந்த விழி, இந்த விழியா. சூப்பர். இந்த லகடு பாண்டியர்கள் தான் சூத்திரர்களா இருப்பாங்க. நல்லா வர்மனாயி பர்மாவே சென்று விடுவேன். ஹிந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு ஆபத்தானது. மாப்போசியின் வாரிசு என்பதை மணிக்கொரு தடவை அல்ல நொடிக்கொரு தடவை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். தம்பிகளா, கேட்டுட்டேலா? நீங்கெல்லாம் சூத்திரர்களாவே இருங்க. உங்க அண்ணன் வர்மனா மாறி போறதுக்கே முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா உங்க அண்ணனுக்கு இந்த ஆண்ட பரப்பின மேல ஆசைகள் பலதும் இருக்கு. அவனுக்கு அவன் ஜாதியில பிறந்து எங்கேயோ உறுத்திக்கிட்டு கிடக்குது. அவனோட சாதி இழிவை நீக்கி அதுல இருந்து வர்மனாகி அதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு பிரியம். இந்த வர்மன் பதவியை அவருக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கால்ல இல்ல காலுக்கடியிலேயே போய் நிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. வரலாற்றில் எத்தனையோ துரோகிகளை பார்த்திருக்கிறோம். அப்புறம் ராஜீவ்காந்தி என்ன சொன்னதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சைமன் ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த தமிழீழ புலிகளும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்டி கொடுத்தது இவன் தாங்கிறத உறுதியா நம்ம சொல்லுவோம். எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது. சீமான் காட்டி கொடுத்ததான் வீழ்ந்தது. ஏன்னா காளிமக்காவே சொல்லிருக்காங்க ஜஸ்ட் 10 மினிட்ஸ்னு. இவனை இன்னும் உண்மையானவன் நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிற தம்பிகளே, இவன் சொல்ற இந்த நீஷா பாஷையில நன்னா பேசிட்டே இருங்கோ. கோமா பேசுங்கோ, புன்னகையோட பேசுங்கோ. யார் வேண்டாம்னு சொல்றா? அப்படியே நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே பேசுங்கோ. நன்றி, வணக்கம்.